இருக்கீங்க? பாருங்கள், நம்ம கிவ் அவே போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இல்லை பாருங்கள், இதெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்கு. அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு லக் கிடைக்கும். கிஃப்ட்டு உங்களுக்கு தான். பாருங்கள், இந்த இதில் நம்ம சிஎஸ் பொசிஷன் பார்க்குறோம். டோட்டல் 5 பொசிஷன் இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடிட்டரில் ஆல்ரெடி நான் வந்து HTML பண்ணி வச்சுருக்கிறேன் டைம் சேவ் பண்ணுறதுக்கு. இமேஜ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஎஸ் பொசிஷன் பார்க்குறதுக்கு. இது ஸ்டாட்டிக் பொசிஷன். இது வெப்பேஜில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம என்ன இமேஜோ டெக்ஸ்ட்டோ கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போய் நின்றுக்குவாங்க. ஸ்டாட்டிக் பொசிஷன் இதுதான். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும் வெப்பேஜ்லேயே. நம்ம என்ன இமேஜ் கொடுக்குறோமோ பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக போய் நெக்ஸ்ட் போய் நின்றுக்கும். அது இது பொசிஷன்ஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றுறது தான் வந்து சிஎஸ்எஸ் பொசிஷன்ஸ். நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அது மாற்றி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணும்போது அதே போய் நின்றுக்குச்சாங்க ஸ்டாட்டிக்காக. இதான் ஸ்டாட்டிக். பாருங்கள், நமக்கு இப்போ சிஎஸ்எஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டைல் பண்ணிக்குவோம். ஸ்டைல் பண்ணுறோம். இப்போ பொசிஷன்ஸ் இதை ஃபஸ்ட்டு மார்ஜின் பேடிங் 0 பண்ணிக்கலாம். மார்ஜின் பேடிங் 0. பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ். இப்போ நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இமேஜுக்கு 1 கிளாஸ் கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி. ஒன் 2 3 3 கிளாஸ் கொடுத்துருக்கு 3 இமேஜுக்கு. டிவ்வுக்கு நம்ம கிளாஸ் இது ஸ்டைல் பண்ணிக்கலாம். டிவ் கொடுத்துருக்கோம், அதுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணிக்குவோம். வித்து பாருங்கள் 400 பிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஹைட்டு 400 பிக்ஸு. பார்டர் கொடுத்துக்குங்க. பார்டர் ஒரு 2 பிக்ஸ் சாலிட் க்ரீன். எல்லோ க்ரீன். எல்லோ க்ரீன் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஆப்ஷன்ஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு கண்டெய்னர் டைப் ஃபார்ம் ஆயிடுச்சு. டிவுக்குள்ளே இமேஜ் எல்லாம் போயிருக்குது. கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்குது. 250 பிக்ஸ் பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே சைடில் வந்து லெஃப்ட் சைடு ஒட்டி இருக்குது. அப்போ நம்ம மார்ஜின் கொடுத்து நகர்த்திக்கலாம். மார்ஜின் கொடுத்திங்கன்னா அது தள்ளி வந்துடும். லெஃப்ட்லேருந்து ஒரு 15 பிக்ஸ் வந்து தள்ளி வரணும்னு கொடுக்குறோம். பாருங்கள், 15 பிக்ஸ் தள்ளிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். 35 பிக்ஸ் கொடுத்தா பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக வந்துச்சு. பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. இமேஜ் கீழே வந்துடுச்சு ஒன்று. இப்போ சரி பண்ணிடலாம். வித்து கொஞ்சம் பெருசு பண்ணோன்னா அது சரியாக போயிடும். வித்து பாருங்கள் 350 பிக்ஸ் கொடுக்குறோம். இப்போ மேலே போயிடுச்சு. அதே மேலே போய் அலைன் ஆகி உட்காந்துக்குச்சு. வித்து பெருசு பண்ணிவிடனேன். இப்போ பாருங்கள், இப்போ 3 பொசிஷனில் இருக்குது. நம்ம இந்த பொசிஷன்ஸ் மாற்ற போகிறோம். எப்படி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் பார்த்துடலாம். டிஸ்பிளே இன்லைன் பிளாக்.
இது இன்லைனில் தான் வந்திருக்குது ஆல்ரெடி, இருந்தாலும் நம்ம இதை கொடுக்குறோம். சில டைமில் வெர்டிக்கலாக வந்துடும். வெர்டிக்கலாக வரும்போது நம்ம இன்லைன் கொடுத்தோன்னா ஹரிசாண்டல் போயிடும். அதுதான் இப்போ பாருங்கள், பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கலாம். நம்பர் 2 நம்ம மாற்றுறோம். 2வது பொசிஷனில் இருக்க இமேஜ் மாற்றலாம். பாருங்கள், இப்போ ரிலேட்டிவ் கொடுத்துட்டோம். ரிலேட்டிவ் கொடுத்து நம்ம இப்போ லெஃப்ட்டுன்னு கொடுத்து லெஃப்ட்டு வந்து இவ்வளோ பிக்ஸ் தள்ளுறோம். பாருங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு. 50 பிக்ஸ் கொடுத்தோன்னா பாருங்கள் மூவ் ஆயிடுச்சு. பொசிஷன் அதோட பொசிஷன்லேருந்து மூவ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பொசிஷன் காலியாக தான் இருக்குது. அது இருந்த இடம் 2வது பொசிஷனில் அந்த இடம் வந்து காலியாக தான் இருக்குது. அதான் ரிலேட்டிவ். ரிலேட்டிவில் வந்து அந்த பொசிஷன் வந்து அது எங்கேருந்து போகுதோ அது வந்து காலியாக இருக்குது. பாருங்கள், 3rd இமேஜ் அங்கேயே தான் இருக்குது. ஃபஸ்ட் இமேஜ் அங்கே தான் இருக்குது. செகண்ட் இமேஜ் மட்டும் பாருங்கள், நம்ம கொடுக்குறப்ப இதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுது. பாருங்கள், வெளியில் வந்துருச்சு. கண்டெய்னர்லேருந்து வெளியில் வந்துருச்சு. டிவ் கண்டெய்னர்லேருந்து வெளியிலே வந்துருச்சு. பாருங்கள், இப்போ இது கண்டெய்னர் அந்த நம்ம கொடுக்குற அந்த கண்டெய்னருக்குள்ளேயே வைக்கணுன்னா மதர் கண்டெய்னரில் இப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள், பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும். அப்சல்யூட் கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இது அப்சல்யூட் பார்க்குறோம். அப்சல்யூட் கொடுத்தோன்னா இப்போ 3rd இமேஜ் பாருங்கள், செகண்ட் இருக்க இடத்துல வந்துருச்சு. இது அப்சல்யூட்டு. அப்சல்யூட்டுனா இந்த செகண்டு இதில் நம்ம கொடுத்தோன்னா அதோட பொசிஷனை வந்து விட்டுரும். ரிலேட்டிவில் விடல. இப்போ இதில் வந்து அதோட பொசிஷனை விட்டு நகர்ந்து வந்துடும். அப்போ இந்த 3rd இமேஜ் செகண்டு எங்கே இருந்துச்சோ அங்கே வந்துருச்சு. செகண்ட் இமேஜ் இருந்த இடத்துல வந்து 3rd வந்துருச்சு. இது பாருங்கள், இப்போ எல்லாம் மூவ் ஆகுது. ஆனால் அந்த 3rd இமேஜ் வந்து செகண்ட் இமேஜ் பிளேஸ் பிடிச்சிருச்சு. இது அப்சல்யூட் ஆப்ஷனு. இப்போ அப்சல்யூட்டில் நீங்கள் அதே மாதிரி எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியில் போயிடுச்சு டிவ்லேருந்து. இது வந்து பேரண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்னா நம்ம டிவ், அப்போ நீங்கள் வந்து டிவ்வில் போய் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், அது பார்த்துடலாம். பாருங்கள், எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரைட் லெஃப்ட்டு டாப் பட்டன் கொடுக்கும்போது பாருங்கள் வெளியில் போயிடுச்சு. இதே வந்து நம்ம இதுக்குள்ளே வைக்கணுன்னா இந்த டிவ் கண்டெய்னருக்குள்ளே இருக்கணுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பாருங்கள், வெளியில் போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம பேஜில் எங்கே வேணால் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட் லெஃப்ட்டு டாப்பு பாட்டம் பாருங்கள், நம்ம எங்கே கொடுக்குறோமோ அங்கே வந்து வந்துடும். பாருங்கள், இந்த அப்சல்யூட் வந்து நம்ம இப்போ வந்து இது வந்து டிவ்க்குள்ளே போய் பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்தோன்னா நம்ம பேரண்ட் இருக்கு இல்லைங்களா, அது டிவ் தான் இப்போ வந்து பேரண்ட்டு. அந்த பாக்ஸ் அதுக்குள்ளே வந்துடும். பேரண்ட்டுன்னு கொடுத்தோன்னா பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் கொடுக்கணும். அப்சல்யூட்டு இதாக இருந்துச்சுன்னா பாருங்கள், இப்போ இது வந்து அப்சல்யூட்டில் இருக்குது. பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக உள்ளே வந்துடும். பாருங்கள், உள்ளே வந்துருச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பொசிஷன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பொசிஷன் வந்து நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பார்க்கணும். நம்ம
ஃபிக்ஸ்டு பார்த்துருவோம். நம்ம வந்து இப்போ ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்குறோம். பேராகிராஃப் கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கலாம். நமக்கு ஸ்க்ராலிங் வேணும் ஃபிக்ஸ்டுக்கு. பாருங்கள், இப்போ கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு, கண்டெய்னர்லேருந்து வெளியில் பேராகிராஃப். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரால் கொடுக்கணும். ஸ்க்ரால் கொடுங்க. ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரால் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ஸ்க்ரால் ஆகி நமக்கு ஸ்க்ரால் பாக்ஸ் வந்துருச்சு. பாருங்கள், உள்ள எல்லாம் அந்த வெளியில் இருந்த கண்டென்ட்லாம் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. கண்டெய்னருக்குள்ளே ஸ்க்ராலிங்கும் நமக்கு வந்துருச்சு. இந்தமாதிரி நீங்கள் எவ்வளோ இது இருந்தாலும் பேராகிராஃப்ஸ் ஸ்க்ராலில் கொண்டு போயிடலாம். ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரால். இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். பாருங்கள், பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்டு பாட்டம் கொடுத்து பாருங்கள், பாட்டம் 10 பிக்ஸ். பாருங்கள், ரைட்டில் வந்து நம்ம 10 பிக்ஸ் கொடுக்குறோம். பாருங்கள், கீழே போயிடுச்சு. ஃபிக்ஸ்டுன்னு நேராக கீழே வந்துருச்சு. ஆனால் ஃபிக்ஸ்டாக இருக்கும். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி இதில் வந்து பேராகிராஃப் வந்து கீழே கொடுப்போம். பாருங்கள், இப்போ ஃபிக்ஸ்டாக நிற்கிது. பாருங்கள், பேராகிராஃப் மேலேயே வந்து நிற்கிது, ஃபிக்ஸ்டாக நிற்கிது அதே இடத்துல. இதுதான் ஃபிக்ஸ்டு பொசிஷன். பாருங்கள், 0 கொடுத்தோன்னே லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ரைட்டு 0 லாஸ்ட்டில் போய் உட்காந்துருச்சு. இதுதான் ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேணால் இன்னொரு இமேஜை நம்ம கீழே கொண்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், தேர்ட் இமேஜ் வந்து .3 கால் பண்ணிக்கலாம். கிளாஸ் கால் பண்ணிக்க. இது அப்படியே ஃபிக்ஸ்டு இதை காப்பி பண்ணி அங்கே போட்டுருவோம். பாருங்கள், அது மேலேயே வந்து உட்காந்துருச்சு. இப்போ நம்ம அது கொஞ்சம் தள்ளிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்துச்சு. ஆனால் ஃபிக்ஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு கொடுத்தனால அது 2 ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், ஃபிக்ஸ்டு மேலே அது மேலே போயிட்டு வருது. ஃபிக்ஸ்டாக இருக்குது. இமேஜ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. இதுதான் ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து லாஸ்ட்டு ஸ்டிக்கி பார்த்துருவோம். ஸ்டிக்கி இருக்குது. இப்போ லாஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஸ்டிக்கி. பாருங்கள், இப்போ நம்ம பொசிஷன் ஸ்டிக்கி கொடுத்து HTML கொடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், இப்போ இது வந்து நம்ம இப்போ ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸ்டைல் ஷீட்டில் போய் பாருங்கள், இதுக்கு வந்து H4 டிவ்வுக்கு ஸ்டைல் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஐடி கொடுத்துருக்குறோம். அங்கே ஐடி வந்து நேவ் கொடுத்துருக்குறோம். ஒரு நேவ் பார் க்ரியேட் பண்ணலாம் ஸ்டிக்கி இது பார்க்குறதுக்கு. பாருங்கள், வித்து கொடுப்போம். ஒரு 60% கொடுத்துக்கலாம். ஹைட் ஒரு 50 பிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்க, அது வந்து கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம கலர் கொடுக்கும்போது வந்து டிஸ்பிளே வந்துடும். கலர் கொடுத்துட்டோம் லெட்டருக்கு. பாருங்கள், லெட்டர் எஸ் பொசிஷன் அக்வா கலர் கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து பிஜி கலர் ப்ளூ வயலட் பேக்ரவுண்டு கொடுத்துட்டோம். பேக்ரவுண்டு பாருங்கள், வயலட் கொடுத்துருக்கு. டெக்ஸ்ட் அலைன்
சென்டர் பாருங்கள், சென்டர் வந்துருச்சு. மார்ஜின் கொடுத்துக்கலாம் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் லெஃப்ட்லேருந்து தள்ளி வந்துடும் நீட்டாக பார்க்குறதுக்கு. மார்ஜின் இப்போ பாருங்கள், க்ளீனாக தெரியுதுங்க நமக்கு அந்த பாக்ஸு. இப்போ இது எப்படி ஸ்டிக்கி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ லைன் ஹைட்னு ஒரு இது இருக்குது. லைன் ஹைட் கொடுத்திங்கன்னா சென்டர் வந்துடும் அந்த டெக்ஸ்ட்டு. பாருங்கள், இப்போ நீட்டாக சென்டரில் வந்து அலைன் ஆகி உட்காந்துருச்சு. பாருங்கள், இப்போ வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் 2 பிக்ஸ் சாலிட் எல்லோ. இப்போ பாருங்கள், பொசிஷன் கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்க்ரோல் ஆனால் மேலே போயிடுச்சு. ஸ்க்ரால் பண்ணும்போது மேலே போயிடுச்சு இல்லை. இப்போ பாருங்கள், பொசிஷன் கொடுப்போம். பொசிஷன் ஸ்டிக்கி கொடுத்துட்டோம். சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நீ போகாது. நீ மேலே டாப் 0. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து போகாது. அதை அப்படியே ஒட்டிக்குவோம். இப்போ ஸ்டிக்கி இதுதான். நம்ம ஸ்க்ரால் பண்ணாலுமே அது போகாது. அப்படியே ஒரே இடத்துல நிற்கும். இது நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம். அந்த நேவ் பாரில் வந்து அப்படியே வந்து நிற்கும் ஸ்க்ரோல் பண்ணும்போது. இது இந்த மாதிரி ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டிக்கி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பழகிடலாம். திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லாம் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you, bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.